தமிழ்நாட்டிலே ஒரு ஊரோட சமையல் பார்த்துட்ருக்கோம். 18 ஊர் பார்த்துட்டோம். 19ஆ நம்ம திண்டுக்கல்லோட தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி தான். இத நம்ம மஷ்ரூம் வச்சு பண்ண போறோம். இதோட ஸ்பெஷாலிட்டி இதோட யூனிக்கான இந்த மசாலா தான். இதுக்கு நம்ம தனியா, மிளகு, சீரகம், பட்டை, சோம்பு, கிராம்பு இதோட சில பொருட்கள் ஆட் பண்ணுவோம். எல்லாமே டீட்டெயில்டா நான் கேப்ஷன்ல குடுத்துருக்கேன். இத வந்து பொடி பண்ணி தனியா வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்சர் ஜார்ல சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லிய அரைச்சு தனியா வச்சுக்கோங்க. இந்தியாவிலேயே ஒரு ரீஜனுக்கும் ஒரு டைப் ஆஃப் பிரியாணி இருக்கும். அண்ட் தமிழ்நாட்டிலேயே நிறையா விதமான பிரியாணி இருக்குது. அண்ட் திண்டுக்கல்லுக்குன்னு ஸ்பெஷல் ஆத்தென்டிக் டேஸ்ட் கொடுக்கறது இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் சீரக சம்பா அரிசியும் தான். இதில் நான் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கன் ஒரு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சோக் பண்ணி வச்சுருக்கிற சீரக சம்பா போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். தண்ணி அளவு ஒன்றானதும் நல்லா தம் வச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா மணக்க மணக்க பிரியாணி தயார். திண்டுக்கல்காரங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அடுத்து எந்த ஒரு சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள்.